A few moments later. சம்சா சாப்பிட வந்துக்கிறோம். எப்படி செய்யதான் முடியும்? அவன் பேர் காதல் பண்ணலாம். சுட்டி சுட்டி அவன் பேர் காதல் பண்ணலாம். என்ன கூட்டு வந்து நீங்க நான் தனியா டீ குடிச்சிருக்கீங்க. நீ தனியா குரு. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. இத மச்சான் பாட்டு அனுப்பிச்சு சுட்டி சுட்டி பாட்டு. புரியலடா, கொஞ்சம் புரிய வச்சிருக்கடா. நீ கலாயிக்கடா, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி கலாயிக்கடா. நல்லாவே இருக்க மாட்டேன். ஓடி வருவான். சாக்லேட் சாக்லேட் கேட்க வாங்கடா. மூடிக்கிட்டு போடா. நீ கண்ணை மூடிக்கிட்டு போடா. அம்மாம்பட்டி மாதிரி மச்சான் ஊரு. ஊர் பேர் சொல்ல. யாருன்னா தனிப்படல சொல்லு. பேர் வந்து அப்பா சொல்றேன். ஊர் பேர் அவனுக்கே தெரியாது. நீ என்ன பிளான் போல? நீ போய் தூங்கு. நான் அவனை கலாய்க்கிறது தான். நீ வந்து நல்லா இருக்க மாட்டேடா தம்பி. சரி மச்சான் மச்சான் சுட்டி டிவிடா. எல்லாம் போறாங்க. அவர்தான் டிரைவர். டிரைவர் ஓட்டுறாரு. அடுத்த ஸ்டாப் வந்து வீடு. மச்சான் வீட்டுக்கு வந்துட்டோம். வீடு வந்து பின்னாடி தான் இருக்கு. பின்னாடி இல்ல, இதான்டா வீடு. டைலாக் சொல்றான். A few moments later. நாளைக்கு வந்து இந்த ஊரை ஃபுல்லா சுத்த போறோம். நாங்க இடம் கிளம்பி வாங்க போறோம். அதுக்கு வந்து இங்க லோக்கல்ல இடம்லாம் பார்த்துட்டு கிருஷ்ணகிரி டேமுக்கு போக போறோம். அடுத்த நாள் வந்து நாளைக்கு ஈவினிங் வந்து தெருக்கூத்துலாம் பார்க்க போறோம். நைட் தெருக்கூத்து இங்க ஊர்ல ஒரு திருவிழா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஏலகிரி போறோம். பண்றோம். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பேர் முகேஷ். இங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியல. இந்த பையனுக்கு வண்டியே ஓட்ட தெரியல. ஒரு நிமிஷங்க. இங்க இது ஸ்கூலா என்ன தெரியல. இது வந்து ரொம்ப ரொம்ப உள்ள இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. வண்டி பேர் தான் பாக்ஸரு. பெட்ரோல் இல்ல கூட ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுங்க. பெட்ரோல் இல்ல, நீ 5 கிலோமீட்டர் ஓட்டணும் அந்த வண்டியை. ஓட்டலாம். அந்த மாதிரி வண்டி இது. நாங்க வீட்டுக்கிட்ட வர போறோம். நாங்க வீட்டுக்கு போறோம். வீடை காமிச்சிடுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வீடை பாருங்க, நீங்களும் பாருங்க. வாங்க சொல்லுங்க. ஊர் பேர் இது மாமரத்து கொட்டாய். ஊர் பேரு பூமாப்பட்டி மாதிரி மாமரத்து கொட்டாய். இந்த வீடு வந்துச்சு. ஓனர் தான் இருக்காரு. ஓனர். இந்த ஊர் பேர் வந்து மாமரத்து கொட்டாய். இப்ப வந்து இங்க இருந்து நாங்க வெளியே போறோம். எங்க போறோம்? எங்க போறோம் வந்து வந்து ஊர் பேர்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே உங்க மார்க் கொடுங்க. ஏன்டா இருக்கீங்க? ஏன்டா இருக்கீங்க? நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டேன். இப்போ நாம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மாமரத்து கொட்டாய். A few moments later. இங்க ஒரு ஆள் நில்றா. சரி, இங்க ஒரு ஆள் நில்றா. நல்லா ஒட்டி நிக்கணும், விட்டுற கூடாது. இவன் மேல இருக்குது, நான் மேல குதிப்பேன். டேய் ஆமாடா, ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க. ஆமாடா குதிடா. டேய் இப்போ வந்து 12:30 மணி ஆகுது. கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க மஜாவா செட் பண்ணிட்டு இருக்காங்க கேம்ப் ஃபயர். இப்போ ஏத்திட்டு உட்கார்ந்து நைட் ஃபுல்லா தூங்காம இங்க மேல உட்காருவீங்களா? தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. பாருங்க அப்படியே நம்ம ஊட்டில இருக்கிற மாதிரி செட் பண்றோம். இப்போ பத்தி பண்ணி இருக்கா எல்லாரும் அண்ணன் ஒரு மரியாதை கொடுத்தா. அண்ணனே மரியாதை இல்லைங்க. இங்க பாருங்க கரெக்ட்டா இருந்தா புரோட்டா இல்ல மண்டபத்துல காலைல ரூட்டா பேசுற. அவ்வளவுதான் மரியாதை. தெரியுமா? தெரியாதுன்னா ஹேப்பி பர்த்டே டு யூ. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிறட பேப்புண்டமா? யான் போன் இல்ல ஃபயரும் எரிய மாட்டேது. போயிட்டு தூங்கலாம். நானுங்க இத பாரு வீடியோ எடுத்து வரேன் பாரு. மச்சான் மச்சான்
வந்து மணி வந்து கரெக்டா வந்து 12:30 மணி. மச்சான் ஆடுவான். நீ உடம்பு சரி மச்சான் வந்து பேய் கதை சொல்ல போறான். 3 மணிக்கு மேல போயிட்டு பேய் கதை மாதிரி பேசலாம் போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற வீட்டுக்கு மேல மட்டும் ஒரு காக்கா சுத்து அந்த இடத்துக்கு மட்டும் வர மாட்டேங்குது. திடீர்னு காக்கா ஒரு 20-30 காக்கா கத்துற மாதிரி ஒரு சவுண்ட். நைட்ல தான் நைட்ல காக்கா கத்தும் போது எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. அந்த காக்கா அதுவும் எங்க வீட்டுக்கு மேல மட்டும் வர மாட்டேங்குது, மத்த இடத்துல கத்துது. நல்லாதான் இருந்துச்சு அந்த இடம். திடீர்னு ஒரு மூத்திரம் ஸ்மெல்லு. ரியல் தான், சத்தியமா பார்த்தோம். அப்படியே வருது. திடீர்னு அலை சவுண்டு கேட்கல. திடீர்னு பார்த்தா ஹெவியா அலை சவுண்டு பீச்சால வருது. அவ்வளவுதான். அப்புறம் வந்து எங்களுக்கு பீ கொட்டிச்சு. இதுக்கு மேல நம்ம மேலதான் நமக்கு வந்து நேரம் சரி இருக்காது. நம்ம நேரத்தை காப்பாத்தணும்னா கீழே போய் நம்ம உயிரை நம்ம போயிடணும். பயமுத்தி விட்டு இது பயமாறுது நீ கத்தர ஆசீர்வாதிக்கப்பட்ட பிள்ளை. எங்க பாட்டி வீடு நடந்தது 3 நாள் முன்னாடி. இது அவங்க என்ன பண்ண, அண்ணன் தம்பி 2 பேர், எதிர்க்க வீடு அண்ணன் தம்பிங்க 2 பேரு. 2 பேருமே கல்யாணம் ஆயிடுச்சு. இது ஒரு குழந்தைங்களா. இது இவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஃபர்ஸ்ட் 2வது பையன் இதுல அவங்க ஒய்ஃப் தான் பேய் பிடிச்சிருந்தது. அவங்க பேய் பிடிச்சி இடமா பண்ணிருந்துறாங்க. அப்ப என்ன பண்ண, இவங்க அண்ணன் வந்துக்கிறாங்க. இவங்க அண்ணன் வந்து இவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. வீட்டுக்கு போன உடனே அந்த அவங்க ஒய்ஃபோட எல்லா சாரியும் எடுத்து நடு வீட்டுல போட்டு கொளுத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு கோயில் இருமா, கோயில் இருக்கு ஓடிட்டு மட்டும் அங்க இருந்து செருப்பு கையில மாட்டின்னு அங்க மட்டும் அங்க இருந்து ஓடி வந்துடுறாரு. செருப்பு கையில மாட்டி? ஆமா, கையில மாட்டி அங்க இருந்து ஓடி வந்து சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன். அவரு போட்டோ இருக்கு, போட்டோல பூ வச்சிருக்காங்க. அந்த போட்டோ எடுத்து அவங்க ஒய்ஃபுக்கு வச்சுக்கிறாரு. வச்சுட்டு என் பொண்டாட்டி எப்படி பாருன்னு இவர் சொல்லிக்கிறாரு. இவர் சொல்லிட்டு மத்த அங்கிருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு வேஸ்ட் எடுத்து இவர் போட்டுன்னு இன்னொருத்தர்கிட்ட வந்து விபூதி வாங்கிக்கிறாரு. வாங்கின அப்புறம் மந்திரில வச்சு பார்த்தா அவர் மேல 7 பேரு தான். அதுல வந்து ஒன்னொன்னும் பண்ணது ஒருத்தரம். ஃபர்ஸ்ட் பண்ணது அவங்க பூ எடுத்து வச்சிருப்பாரு போட்டோல இருந்து, அது அவரு ஒருத்தரம். இந்த வேஸ்ட் எடுத்தது அவங்க வீட்டு ஆளேவான். அந்த விபூதி வச்சது அவரு ஒரு ஆளாம். அது செருப்பு போட்டு வந்து ஒரு ஆளு. அது தெரியல எனக்கு. அது வந்து ரியலிஸ்டிக்கா அவங்க இப்ப பாத்துக்கிறாங்க. இருக்கலாம் மச்சான். ரிச்சி ஒண்ணு காட்டா இந்த வீட்ல பேய் இருக்கு. ஆமா, நம்மள இப்படி சென்டர்ல உட்காந்து நெருப்புலயே இருக்கும்டா. வெப்பனே இதுதான். ஆமா, நெருப்பு விட்டாண்டாதுடா. சத்தி இது ரிச்சி பயப்படாத. A few moments later. மணி 1 மணி நான் தூங்க போறேன். ரிச்சி சொல்ல வந்துறியா? பயப்படுறான், பேசுறதுக்கே பயப்படுறான். இப்பெல்லாம் தூங்கிட்டு நாளைக்கு மொத்த விஷயம்